வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது வாழைத்தண்டு கூட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு இளம் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். நாரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம தண்ணியில கொஞ்சம் தயிரும் உப்பும் போட்டு வைக்கும் போது இதோட கலர் மாறாம இருக்கும். வாழைத்தண்டுல நீர் சத்து அதிகமா இருக்கு, நார் சத்து அதிகமா இருக்கு. சிறுநீரக கல் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாழைத்தண்டை எடுத்துட்டு வரணும். வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம சூப்பு போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்ல நம்ம உணவா எடுத்துக்கும் போது ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். நம்ம வாழைத்தண்டை கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு நம்ம நாரெல்லாம் அழகா நீக்கிடலாம், ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறமா நாம இதை ஒரு ஸ்ட்ரீம் பண்ண போறோம். தண்ணியில போட்டு சில பேர் வேக வைப்பாங்க, அப்படியே குக்கர்ல எல்லாம் வேக விடுறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணும் போது இன்னும் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். இந்த மாதிரி நம்ம வேக விடும் போது சீக்கிரமும் வெந்துடும் கூட. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நான் சிறுபருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் நான் வேக போட்டிருக்கேன். இதோட நம்ம வெந்த வாழைத்தண்டை சேர்த்து தேங்காய், மிளகு, ஜீரகம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். கூட்டுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சு இந்த கூட்டு நம்ம சாப்பிட வரும்போது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.